டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பாவை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். மாணவர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லெவல் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1 கொடுத்துருந்தோம், அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட கீழே வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம், சரிங்களா? எங்களோட டெலகிராம் சேனல் அதுலேயும் நாங்கள் பிடிஎஃபாக போட்டிருப்போம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோஸோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க டெஸ்ட் எழுதிட்டு இந்த ஆன்சர் கீயை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே போல் மாணவர்களே, நிறைய மாணவர்கள் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்க, ஆனால் இருந்தாலும் சில மாணவர்களுக்கு சில கூச்ச சுபாவம் வந்திருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன, நீங்கள் கூச்ச சுபாவம்லாம் எதுவும் படாதீங்க. நீங்கள் நாங்கள் கொடுத்த டெலகிராம் நம்பருக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க, சரிங்களா? எந்த தவறாக இருந்தாலும் நம்ம திருத்திக்கலாம். யாரோட பேப்பரையும் நம்ம ரிவீல் பண்ண போகிறது கிடையாது, யார்ட்டையும் நம்ம காட்ட போகிறது கிடையாது, சரிங்களா? அதே போல் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் தான் அது, 1-to-1 கனெக்ஷன் தான் அது. எந்த சக மாணவர்களும் நம்ம காட்ட மாட்டோம். ஸோ ஆன்சர் கீ ஓகே இன்ஸ்டியூட்டில் போடுவாங்க, நம்ம வந்து தனியாக எழுதி வச்சுருக்கோம், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, எந்த லெவலாக இருந்தாலும் நாங்கள் திருத்தி உங்களுக்கு அனுப்புவோம் குறிப்பிட்டுள்ள டைமுக்குள்ளே, சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஷின் கொடுத்துருந்தோம், தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழர் அரசும் ஒன்றாகும். இதுதான் கேள்வி. இது நம்ம ரூல்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட்மெண்ட், செகண்டு அதோட கீவேர்ட்ஸுக்கு நம்ம மொழிபெயர்ப்பு, மூன்றாவது டிரான்ஸ்லேஷன். இப்படி பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இதில் பாருங்கள், தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழர் அரசும் ஒன்றாகும். அப்போ வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது யார் அப்படின்றாங்க, நம்மளோட சோழர் அரசு அப்படின்றாங்க. இதுதான் மீனிங். வாங்க நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணலாம். ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு பண்ணிடலாம். தென்னிந்திய அப்படின்றது நம்ம என்ன வச்சுக்கலாம், சவுத் இந்தியா. வரலாறு அப்படின்னு வரும்பொழுது ஹிஸ்ட்ரி. பிரபலமான அப்படின்றதுக்கு ஃபேமஸ் அல்லது பாப்புலர் அல்லது பாப்புலர். நன்கறியப்பட்ட அப்படின்றதுக்கு வெல் நோன். வெல் நோன், நன்கறியப்பட்ட வெல் நோன். முடியாட்சி மொனார்கி. மொனார்கி. சோழர்கள் அரசு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சோலாஸ், த சோலாஸ். ஏன்னா நம்ம ஒரு அரசரை பற்றி பேசும்பொழுது, அரசாங்கம் பற்றி பேசும்போது த வந்தாகணும், சரிங்களா? ஓகே, ஒன்றாகும் அப்படின்றது உன்னமாங். ஸோ முக்கியமான வார்த்தைகளுக்கு நம்ம மொழிபெயர்ப்பு செஞ்சாச்சு. நீங்கள் எப்பயும் போல் அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு போகலாம். ஸோ டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். த சோலாஸ் ஆர் one among the popular and well known monarchs in the history of South India. So translation பகுதி பாருங்க. The Cholas are one among the popular and well-known monarchs in the history of South India. மாணவர்கள் நிறைய பேர் நீங்கள் கரெக்டாக தான் எழுதியிருந்தீங்க, சரிங்களா? இது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஷனுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் தொகுத்ததாக கூறப்படுகிறது. அப்போ நாயன்மார்கள் அவர்களோட
எல்லா பாட்டையுமே யார் தொகுத்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்றவர் தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இப்போ நம்ம வந்து இதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யலாம். சரிங்களா, ஓகே. பாடல்கள், சாங்ஸ், ஏன்னா நாயன்மார்கள் அப்படின்றது நமக்கு வந்து நேம் தான். சரிங்களா, அனைத்தையும் அப்படின்றது ஆல், நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்றது ஒரு நேம் தான். சரிங்களா, தொகுத்தது கம்பைலேஷன், தொகுத்தது கம்பைலேஷன். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படின்னு போட்டிருந்துருக்கீங்க. சரிங்களா, கம்போஸ்டுக்கு என்ன தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டது அப்படின்றதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்டு. நிறைய மாணவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் தான். இப்போ வந்து சாங் ஹஸ் பீன் கம்போஸ்டுன்னு. சரிங்களா, அப்படின்னா இயற்றப்பட்டது, அவரால் இயற்றப்பட்டது நம்ம சொல்லலாம். கூறப்படுகிறது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா செட் டு ஹேவ். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாங்ஸ், ஆல், கம்பைலேஷன், செட் டு ஹேவ். நம்ம இப்போ கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். நம்பி ஆண்டார் நம்பி is said to have compiled the songs of all of the Nayanmars. ஸோ டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். நம்பி ஆண்டார் நம்பி is said to have compiled the songs of all of the Nayanmars. மாணவர்களே, இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம். சில பேர் நீங்கள் வந்து கரெக்டாக தான் எழுதியிருந்தீங்க. ஆல் த சாங்ஸ் ஆஃப் நாயன்மார்கள் ஹாவ் டு பி கம்பைல்டு பை த நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு சில பேர் இருந்திருந்தீங்க. அதுவும் கரெக்ட் தான் அந்த இடத்துல. சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் டு ஹேவ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதனால் செட் டு ஹேவ் அப்படின்னு போட்டுங்க. இது கம்பைலேஷன், தொகுத்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா கம்போஸ்டுன்னு இயற்றப்பட்டதுக்கு நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. வாங்க நம்ம மூணாவது கேள்விக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடவரை கோவில் என்னும் நிலையில் இருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஸோ பல்லவர் காலத்துக்கு முன்னாடி எப்படி டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் டெம்பிள், குடவரை கோவிலாக இருந்திருக்கு. சரிங்களா, பல்லவர் காலத்தில் எந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டுமான கோவில்களாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். சரிங்களா, இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலாம் வாங்க. ஸோ பல்லவர் அப்படின்றது பல்லவாஸ், காலம் அப்படின்றது பீரியட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கோவில் கட்டடக்கலை, டெம்பிள் ஆர்கிடெக்சர், குடவரை கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் டெம்பிள்ஸ். மாமல்லம் இருக்கு பார்த்தீங்களா, அது ராக்கெட் டெம்பிள். சரிங்களா, கட்டுமான கோவில்கள் இந்த வார்த்தைக்கு நம்ம ரெண்டு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, மொழிபெயர்ப்பு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாண்டிங். நிறைய மாணவர்கள் ஃப்ரீ ஸ்டாண்டிங் எழுதிருந்தீங்க, அது கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ். கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றம் டிரான்சிஷன் உள்ளானது. ஸோ மாணவர்களே, இந்த வார்த்தைகளை பாருங்கள். கோவில் கட்டடக்கலை, டெம்பிள் ஆர்கிடெக்சர், குடவரை கோவில்கள், ராக்கெட் டெம்பிள், கட்டுமான கோவில்கள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள், ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள், மாற்றம் டிரான்சிஷன். இப்போ நம்ம இதுக்கு
டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் வாங்க. during the period of Pallavas, the temple architecture transisted from rock cut to structural temples. ஸோ மாணவர்களே இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பாருங்க. டியூரிங் த பீரியட் ஆஃப் பல்லவாஸ் த டெம்பிள் ஆர்கிடெக்சர் டிரான்சிஸ்டட் ஃப்ரம் ராக்கெட் டு ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம 4வது கேள்விக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழியிலும் உள்ளன. அப்போ என்ன சொல்கிறாங்க, சுடுமண் கலன்கள் சரிங்களா, அந்த காலத்தில் இருந்த சுடுமண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க பெயர்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருந்திருக்கு, சிலது பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியில் இருந்திருக்குன்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். வாங்க இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலாம். சுடுமண் கலன்கள் இதற்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்ரி வெசல். நிறைய மாணவர்கள் நீங்கள் டெரக்கோட்டா போட்டிருந்தீங்க சரிங்களா, அதுவும் கரெக்டானது தான். சுடுமண் கலன்லாம் டெரக்கோட்டாவும் கரெக்ட் தான், பாட்ரி வெசல்ஸும் கரெக்ட் தான் சரிங்களா. சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான அப்படின்னு வரும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தெம், ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா. பெயர்கள் நேம்ஸ் தமிழ், சில பெயர்கள் சரிங்களா, சில அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல சம் ஆஃப் தெம். பிராகிருத அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல நம்ம பிராகிருத்திக் எழுதிக்கலாம். பிராகிருத்திக் மொழியிலும் உள்ளன சரிங்களா. ஸோ பாட்ரி வெசல்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம், மெனி ஆஃப் தெம், சம் ஆஃப் தெம், பிராகிருத்திக்னு. இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் in the pottery vessel were written in the Tamil and some of them was in Prakritic language. So translation பாருங்க. Most of the names in the pottery vessel were written in the Tamil and some of them was in Prakritic language. ஸோ மாணவர்களே நம்ம அடுத்த கேள்வி டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th கொஸ்டினுக்கு டிரான்ஸ்லேஷன். ஸோ சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுவனாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சங்கம் தழுவிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எதை பற்றி பேசுது, நீதி, ஒழுக்கம், நெறிமுறை. இதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ நம்ம இதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யலாம். ஸோ மாணவர்களே, சங்கம் மருவிய அப்படின்றதுக்கு போஸ்ட் சங்கம், காலம், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். காலம் அப்படின்னா பீரியட் சரிங்களா. 14 கீழ்கணக்கு இதில் தான் நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்க. 14 கீழ்கணக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18
லெஸ்ஸர் டெக்ஸ்ட். 18 லெஸ்ஸர் டெக்ஸ்ட். 18 கீழ்கணக்கு லெஸ்ஸர் டெக்ஸ்ட். மேல் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 18 கீழ்கணக்கு சரிங்களா, 18 லெஸ்ஸர் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா. நூல்கள் டெக்ஸ்ட் ஓகேங்களா. பெரும்பாலும் மெனி, நீதி ஜஸ்டிஸ், ஒழுக்கம் எத்திக்ஸ், நெறிமுறைகள் மாரல் கோட்ஸ், பேசுவனாகும் சரிங்களா. ஸோ மாணவர்களை பாருங்க, சங்கம் மருவிய அப்படின்னா போஸ்ட் சங்கம், காலம் பீரியட். 18 கீழ்கணக்கு நூல்கள் 18 லெஸ்ஸர் டெக்ஸ்ட். பெரும்பாலும் மெனி, நீதி ஜஸ்டிஸ், ஒழுக்கம் எத்திக்ஸ், நெறிமுறைகள் மாரல் கோட்ஸ். இதுக்கு நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். 18 லெஸ்ஸர் டெக்ஸ்ட் ஆஃப் 18 லெஸ்ஸர் டெக்ஸ்ட் ஆஃப் விச் பீரியட்? போஸ்ட் சங்கம். போஸ்ட் சங்கம் period mostly deals about justice, ethics and moral codes. நண்பர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் சங்கம் பீரியட்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து போஸ்ட் சங்கம் ஏஜ் அப்படின்னு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பீரியட் ஏஜ் எல்லாம் ஒன்று தான், நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசுவனாகும் அப்படின்னு இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல டீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்பீக்ஸ் சரிங்களா, ஸ்பீக்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. இது கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன். நண்பர்களே, நம்ம 5 கொஷினுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்தோம், டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் சரிங்களா. அதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 5 கொஷின்ஸ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நம்ம கொடுப்போம். இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து உங்கள் சக நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா. அதே போல் மாணவர்களே, நீங்கள் வந்து ரெகுலராக எழுதி அனுப்புகிறவங்க எழுதி அனுப்பிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு, ப்ரிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருவோம். அவங்க யார் அந்த டைமில் வந்து எங்களுக்கு யார் இப்போ ரெகுலராக அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு ஹெவி ஃபோக்கஸ் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்போம் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தான், இதை நீங்கள் மறந்துட வேணாம். உங்கள் சக நண்பர்களுக்கு நீங்கள் எங்கள் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.